அஸ்வினி தேவர்களை நோக்கி நான் பண்ணுறேன். இரட்டையர்கள் ஒரே நேரத்தில் 2 குழந்தையை பெற்றுக்கலான்னு அவ ஐடியா மாதிரி தேவி சொன்னோன்னே இப்போ அஸ்வினி தேவர்கள் வருவாங்க. வந்தோடனே அவங்களுடைய அம்சத்தில் இரட்டையர்கள் பிறப்பாங்க. ஒருத்தன் நகுலன், சகாதேவன். இந்த இருவரும் இந்த 3 பேருக்கும் துணையாக பிரியாதவங்க. இதை நீங்கள் நம்ம இப்படியும் சொல்லலாம். மகாபாரதத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களுடைய தத்துவம் தான் இந்த 5 பேரும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த 5 வரும். அப்போது ஒன்றுடன் ஒன்று இணைந்தால் மிக வலிமையாகிடும் அப்படிங்கிறது இதற்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதன் அடிப்படையில் தான் இங்கே செயல், இந்த மகாபாரத கதைங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போது இந்த 5 வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சிட முடியாது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 கூட்டணியை, நிலம், இந்த 5 கூட்டணியை நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஒன்றும் சேர்ந்தால் என்ன விலைகள் எல்லாம் உண்டு பண்ணுங்கிறது நம்ம பார்த்து. காற்று நீரும் சேர்ந்தால் என்னாகும், காற்று நெருப்பும் சேர்ந்தால் என்னாகும், மண்ணும் நீரும் சேர்ந்தால் என்னாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பின்னாடி இதனுடைய தத்துவங்கள் தான் இந்த 5. அதனால் இந்த 5 வந்து அவ்வளோ எளிதாக யாரும் அழித்து விட முடியாது அப்படிங்கிற தத்துவம் உள்ளார இருக்குது. அதுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி சார். கேள்வியில் ஒரு தகவல் தான். இப்போது இந்த குந்தி கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவனுக்காக எவ்வளோ பெரிய ஒரு பிரயத்தனப்படுறா. ஆமாம். இப்போ இதே மாதிரி தான் பரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்காக ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க குந்தி. சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது இவங்க அஸ்தினாபுரம் போகணும். தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி பாண்டு அங்கே இறந்துட்டார், அவங்க மாதிரி அவங்கள வந்து உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படிங்கிற தகவல் பண்ணணும். இப்போ விதுரர் என்ன சொல்கிறாருன்னா, திருராசன்கிட்ட அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா திருராசனுக்கு கூப்பிடணுங்கிற விருப்பம் இல்லை. அவங்க வனத்துக்கு போனாங்க, அப்படியே செட்டில் ஆகட்டும், வந்தாங்க, ஆட்சிக்கு பிரச்சனைங்கிறது அவருடைய இதனால் அவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் இதை வந்து வெளிக்காட்டிக்க முடியல, அவராக சொல்லணும் இதை. ஆனால் அவர் சொல்லாமல் வந்து இப்போ பீஷ்மரும் விதுரரும் பேசி இப்போ அவங்கள கூப்பிடணும், அங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க, அவங்க குந்தி அங்கே இருக்காங்க, அப்படி அங்கே இருக்க வனத்தில் இருக்கிறது சரியாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இது திருராசன் சொல்லாமல் இவங்க எடுத்து சொன்னதுக்கு பிறகு ஆமாம் அவங்கள கூப்பிட்டு வந்துடணும், விதுரர் நீங்கள் போய் உடனே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அரசு உத்தரவு வந்தால் தானே போக முடியும். இவராக விதுரராக போய் கூட்டு வர முடியாது இல்லைங்களா. இப்போ விதுரர் வந்து கூட்டு வரதுக்காக போகிறார். போனவுடனே அங்கே குந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த புத்திரர்கள் எல்லாமே ஒவ்வொரு வரத்தினால பிறந்தவங்க, நீதி நெறி தவறாத ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். இந்த யமதர்மனுடைய அம்சத்தில் பிறந்திருக்காரு. ஹஸ்தினாபுரத்தை ஆள்றதுக்காக. ஹஸ்தினாபுரத்தை அப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க. ஹஸ்தினாபுரத்தை ஆள்வதற்கு இந்த மாதிரியான ஒரு குழந்தை வேணுங்கிறத அவர் சொன்னார். அந்த முறையில் வந்து தர்மன் பிறந்திருக்காங்க அப்படி சொன்னோன்னே அது விதுரன் சொல்கிறார், ஆமாம் சரியானது தான், ஹஸ்தினாபுரத்துக்கு இவ்வளோ ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றதுக்கு ஒரு சிறந்த அரசனுங்கிறது வேணும். பாண்டு அதை விரும்பி பெற்றிருக்காரு. அதனால் இது வந்து இந்த 2வது தர்மன் வந்து முதல்ல பிறந்தவன், இதுக்கு அடுத்த நாள் தானே துரியோதனன் பிறந்திருக்கான். அதனால் அரசாளக்கூடிய உரிமை உடையவன் தான் தர்மன் அப்படிங்கிறத அவராக சொல்கிறார். இது குந்தி வந்து அவர் மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொன்னது. இப்போது ஹஸ்தினாபுரம் கூட்டு வர்றார். கூட்டு வந்தோன்னே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பேசாமல், ஆனால் குந்திக்கு வந்து தன்னுடைய மகன் தான் ஹஸ்தினாபுர அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிறது உள்ளூர இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து ஆனால் இந்த விஷயத்தை பதிய வைக்கணும் இல்லைங்களா. அப்போ விதுரர் மூலமாகவே இதை வந்து பீஷ்மர்ட்டையும் பதிய வைக்கிறாங்க. குந்தி பதிய வச்சு அவங்கள இலவசப்பட்ட கட்டுறதுக்கு தான் வந்து தர்மன் தான் வந்து துரியோதனனுக்கு முதல்ல பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பீஷ்மருக்கும் பதிய வச்சிடறாரு விதுரர். இது இப்படி இருக்கும்போது இப்போ வந்து காந்தாரி வந்து வரவேற்கிறாங்க. யார்? குந்தியை வரவேற்றோன்னா அக்கா ரொம்ப இந்த மாதிரியான இதெல்லாம் பேசிட்டு காந்தாரி சொல்கிறாங்க, நான் தான் உன்னை வனத்தில் இருக்க வேணாங்க கூட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தாரி சொல்கிறாங்க, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான்,
அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டு, ஆனாலும் வந்து துரியோதனன் என்னுடைய மகன் தானே, அவனும் சிறப்பானவன் தான் அப்படின்னு இப்போ துரியோதனை பற்றி ரொம்ப பாராட்டி பேசிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் தர்மன் ஒரு முதல் நாள் பிறந்துட்டான், அண்ணனா போயிட்டான். துரியோதனுக்கு தம்பியாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படிலாம் அவங்க இது சாதிக்கணுமோ அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சிங்கிறது அதாவது மெல்ல மெல்ல ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறதில்ல. இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள மாதிரி ஒரு சிறந்தவங்க கிடையாது. இதே மாதிரி ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? ரியல் லைஃப்லையும் இதே தான். அதாவது உண்மையிலே யாருன்னா இவ வந்து சக்கரவர்த்தியினுடைய மனைவி குந்தி. சந்தர்ப்பவசத்தினால அந்த வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கப்பட்டது. இவ மனசில் அப்படி தானே இருக்கும், என்னுடைய புருஷன் தானே இந்த அசனாபுரத்தை ஆண்டார், இத்தனை சாம்ராஜ்யங்களை விரிவுபடுத்தி பெருசாக்குனது என்னுடைய கணவர் தானே, அப்போ என்னுடைய மகன் தானே இதற்கு உரிவன். நியாயமாக மூத்தவனாக இருக்கான். அப்படிங்கும்போது வந்து ஆனால் வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா அவருக்கு வந்து திருராசனுக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லைங்கிறது குந்திக்கு தெரியுது, நடவடிக்கையிலே தெரியுது. ஆமாம், ஏன்னா அவர் அழைச்சிருக்கணும், விதுரர் சொல்லி தான் அவர் வந்து அழைக்கப்படுறாரே தவிர அவராக அழைக்கலை. அப்படிங்கும்போது தன்னுடைய மகன் இங்கே அரியணையில் இருக்கணுங்கிறத விரும்புகிறாருங்கிறத குந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிள்ளையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காந்தாரி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் தான் உன்னை கூட்டு வர சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அனாதையாக போயிடக்கூடாது, உங்களை வச்சு காப்பாற்ற வேண்டிய கடமை எங்கள் வீட்டுக்காரர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ராஜா இல்லையா? ஆமாம், அவர் இப்போ ராஜா. அப்போது பெண்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த வார்த்தைகள் விளையாட்டில் வந்து காந்தாரியும் சரி குந்தியும் சரி மிகச்சிறந்த நபர்கள் ரெண்டு பேருமே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, குந்தி வந்து இதை பதிய வைத்து கொண்டே செல்வதனால இப்போ இப்போ எல்லாம் வளர்கிறாங்க, எல்லோரும் ஒன்றாவே குருகுலம். இப்போ துரோணர் வந்துடுறாரு, எல்லோரும் குருகுலம் ஒன்றாக படிக்கிறாங்க. படிக்கும்போதே என்ன நடக்குதுன்னா துரியோதனுடைய இயல்பு வேறு, இவர்களுடைய இயல்பு வேறு. அப்போ சவுனி கூட இருந்தே ஒரு துரியோதனுக்கு வந்து ஒரு தூபம் போட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா, நீ வேற அவங்க வேற, பின்னாடி வந்து அவங்கெல்லாம் உன்னுடைய ராஜ்யத்தை பறிக்கக்கூடிய நபரில் அவங்க இருக்காங்க, அதனால் நீ எச்சரிக்கையாரு, அவங்களோட சேராத அப்படிங்கிறத ஒரு சின்ன வயசுலேருந்தே பதிய வச்சுக்கிட்டு வர்றாருங்களா. இது காந்தாரிக்கும் தெரியும், திருராசனுக்கும் தெரியும். அஸ்னாபுரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருராசனுக்கோ காந்தாரிக்கோ துரியோதனனுக்கோ இந்த ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே வராங்க. பீஷ்மரும் விதுரருக்கும் எப்படியாவது குந்தியினுடைய மகன்களை அரியணை ஏற்றிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் முயற்சி செய்கிறாங்க. இதற்கு நடுவில் குந்தி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கமும் சுமூகமாக போகிற மாதிரி தன்னை காட்டிக்கிறாங்க. நானாக விரும்பலை, ஆனால் அவங்களுடைய உரிமையாதுன்னா நான் தடுக்க விரும்பலை. நான் எனக்கு இந்த அஸ்னாபுரம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆண்டான்னா தம்பி துரியோதனை ஆண்டா எனக்கு என்ன, எனக்கு ரெண்டும் ஒன்று தான், தர்மன் ஆண்டாலும் துரியோதனை ஆண்டாலும் ஒன்று தான். ஆனால் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நான் அதுக்கு கட்டுப்படுறேன். இங்கே இப்படி சொல்லிட்டாங்க சார். ஆமாம், ஆனால் காட்டிலேருந்து விதுரர் கூட்டி வரப்போ பர்ஃபெக்டாக அவங்களுடைய எய்மை சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னா இவர் தான் எங்கள் சொல்ல போகிறாரு, பீஷ்மர்கிட்ட சொல்ல போகிறாரு, அதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு நடக்க போகுது. கண்டிப்பாக. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த அஸ்னாபுரத்தை ஆள்றதுக்காகவே நல்ல தர்ம சிந்தனையோட தர்மவானா பாண்டு வந்து விரும்பி இந்த குழந்தைய வந்து வரமாக வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி. ஆமாம், துரியோதனுக்கும் காந்தாரிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. ஆனால் உள்ளுக்கு ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இவங்க நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரங்களும் கரெக்டாக இதே எண்ணமாக இருப்பாங்களா? அது வந்து நகுலனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கொஞ்சம் சுயநலமான ஆள்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே 3 டிஃப்ரெண்ட்டான சுயநலம். ஒன்று கங்கையை பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கங்கை எப்படின்னா அது அஸ்வினி நட்சத்திரம், நேரடியாக செயல்படக்கூடியது. தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் தன்னுடைய காரியத்திலேயே கண்ணாக இருக்கிறது, ஒரு பிடிவாதம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது.
ஆனால் பரணி நட்சத்திரம் அப்படி இல்லை உங்களுக்கு. அது சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்டதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தவங்களை செயல்பட வைக்கிறது, இன்னொருத்தவங்களை செயல்பட வச்சு தனக்கு தேவையானது நிறைவேற்றிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள்ட்ட எந்த விதமான கெட்ட பேரை நான் எடுத்துக்கிறதும் இல்லை. இவங்க நேரடியாகவும் சம்மந்தப்படுறது நானும் சுமூகமாக தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போது இன்னொரு நபர் மூலமாகத்தான் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவங்களாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இது மிகச்சரிய. ஏன்னா யாரோடும் பகை இல்லை. குந்தியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னாக்க அவங்க நெடுகிலும் எங்கேயுமே பகைமையாகவே இருந்ததில்லை. அவங்க மேலே எப்பவுமே ஒரு பரிதாபமாக தான் இருக்கும் யார் பார்த்தா. ஆமாம், இவங்களுக்காக இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரியே தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், பரணி நட்சத்திரம் வந்து இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால இந்த விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்கும். நேரடியாக ஒரு என்னுடைய சுயநலம் இது அப்படின்னு காமிச்சிக்க மாட்டாங்க. பொதுநலம் மாதிரியே தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியில் தெரிஞ்சு போகுது இல்லையா எவ்வளோ சுயநலமான ஆளுங்கிறது வந்து கர்ணன் வரும்போது பார்ப்போம் நம்ம. இப்போ இதுக்கு அடுத்த என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ அவங்க பாண்டவர்கள் எல்லாம் வித்தைகள் எல்லாம் கற்று முடிச்சிடுறாங்க. இந்த இவரும் ஒரு தங்களுடைய திறமைகளெல்லாம் காட்டுறாங்க, துரியோதனன் தன்னுடைய திறமைகளை காட்டுறாங்க. இப்போ கர்ணன் வெளிப்படுறான் இல்லைங்களா. கர்ணன் வந்து என்னுடைய வித்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் சிறந்தவன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது குந்தி பார்க்கும்போது ஆச்சரியப்படுறான், யார் இவன் அப்படிங்கும்போது இப்போ அவன் தன்னுடைய விளையாட்டெல்லாம் காமிக்கும்போது இந்த கவச குண்டலத்தை அவன் பார்க்குறான். சாதாரண போட்டிருக்க கவசமாக அது இல்லை. ஏன்னா அர்ஜுனன் விடக்கூடிய அம்பு ஒரு அம்பு வந்து அவனுடைய மார்பை துளைக்காமல் அந்த கவசம் காக்கும்போது குந்திக்கு இது தன்னுடைய ஆற்றில் விடப்பட்ட மகனோங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது, இப்போ துரியோதனன் வந்து தன்னை அங்க தேசத்துக்கு நான் அரசனாகிறேன்னு சொன்ன உடனே அப்போ தான் தெரியுது அவன் வந்து அனாதை, தாய் தெரியாதவன், எடுத்து வளர்க்கப்பட்டவன் சொன்ன உடனே இப்போ 90% ஒரு முடிவாயிடுது. அப்போ தன்னுடைய தோழிகிட்ட கேட்குறான், ஒருவேளை நம்ம ஆற்றுல விட்ட குழந்தையாவன், என்னுடைய மகன் மாதிரியே எல்லா அடையாளங்களும் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த தோழி சொல்லுவா, தயவுசெய்து இப்போ எதையும் வெளிப்படுத்திடாதீங்க, ரகசியமாகவே இருக்கட்டும். அவர் உங்களுடைய மகனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அவமானங்களை தேடித்தர மாதிரி ஆகிடும், பாண்டவர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த தோழி வந்து சொல்ல விடாமல் தடுக்கிறார். ஆனால் குந்திக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறது அவ்வளோ சரியாகவும் இல்லை, அப்படியே இருக்கட்டுங்கிற மைண்டுக்கு குந்தி வந்துடுறேன். அதை எதுக்காக சொல்லணுங்கன்னா, ரகசியங்களை காப்பவங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கங்கைகிட்ட பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குந்திக்கிட்டையும் இருக்கும். ஆனால் எப்படி வச்சுக்கிறா பாருங்கள், பின்னாட்களில் எங்கேயாவது சொல்லப்பட்டால் தெரிய வந்ததுன்னா, நான் அப்போவே சொல்லலாம்னு நினச்சேன், என் தோழி தடுத்துட்டா, என்னுடைய அருகில் இருக்க தோழி வந்து தடுத்துட்டா, இல்லைன்னா நான் அன்றைக்கே சொல்லிக்கலாம் இல்லைங்களா. ஆமாம், அல்லது தோழியே சொல்லலாம் இல்லைங்களா. அவங்க அன்றைக்கே சொல்லலாம் தாங்க, நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்குறாங்க பாருங்கள், தன்னுடைய தவறை சரிப்படுத்திக்கிற ஒரு வழி இது இருக்கும். நீங்கள் பரணி நட்சத்திரத்திட்ட இது வந்து கம்பல்சரி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தவறு பண்ணாலும் அந்த தவறை பக்கத்தில் இருக்கிறவங்க தவறுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. நீ தப்பு பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்களே டேக் ஓவர் பண்ணிடுறது. அவங்கள்ட்டே சொல்லி அவரே பரிதாபப்பட்டு சொல்லிடாத பாருங்கள். இப்போ குந்தி எவ்வளோ பிரமாதமான ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வெளியே யாருன்னா கேட்டானா கூட நான் அப்பயே தவறுன்னு சொல்லலான்னு நினச்சேன், இவர் தான் வேணான்ட்டார். ஏப்பா அப்படியே அப்படின்னு கேட்டேன், ஆமாம்ப்பா நான் தான்ப்பா வேணான்னு சொன்னேன். எவ்வளோ ஈஸியாக பண்ண பாருங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கும் பரணி. இது ஒரு தனித்திறமை தானே சார்? தனித்திறமை. இது வந்து என்னென்னா, சொல்லாமல் சொல்கிறது, செய்யாமல் செய்கிறது எப்படிம்பாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏன்னா தன்னுடைய தோழிக்கும் இது தெரியும், தனக்கும் இது தெரியும், தன்னுடைய தோழியும் கவனிக்கிறா. கவச குண்டலத்தோடு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியாக இருக்கான். ஏன்னா அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அனாதைன்னு யாருமே கிடையாது. ஆமாம், நீ தான் பட்டவத்தமாக சொல்லிடுறாரு, துரோணாச்சாரியர் சொல்லிடுறாரு, நீ சத்திரியன் இல்லைங்கிறாரு, மகன்கிறாரு. ஆமாம், அவர் யாருன்னா நான் தேரோட்டி வந்து சொல்ல நான் எடுத்து வளர்த்த மகன் அப்படிங்கிறாரு.
அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தோழிக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்போ குந்தி பேசாமல் இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு? அவள் சொல்லுவாள்ல, என்னம்மா நீங்கள் நம்ம இப்போ உங்களுடைய குழந்தை தான் அங்கே நிற்கிறா, நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா.